தமிழ்நாட்டில் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேருடைய நினைப்பு எப்படி தெரியுமா? நான் இல்லை என்றால் இந்த பட்டியல் சமுதாயம் மேலுக்கு வராது. இந்த பட்டியல் சமுதாயத்துக்கு பேசுறது யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3 பேர் யாரும் இல்லை, கி.வீரமணி, சுபாகர பாண்டியன், மதுவதானி. எப்பவுமே இவங்க புரட்சியாக பேசுவாங்க, பகுத்தறிவாக பேசுவாங்க, சாதி ஒழிப்பு பேசுவாங்க. பேச தப்பு கிடையாது. இவங்க 3 பேரில் திமுக அரசாங்கம் ஆட்சி அமைச்சு 4 வருஷம் முடிஞ்சு இப்போ 5 வருஷம் போய்கிட்டு இருக்கு. இந்த 4 வருஷத்தில் எங்கேயாவது பஞ்சம் நிலத்தை பற்றி பேசியிருந்தாங்கன்னா நான் உண்மையாக சொல்கிறேன், என்னால் முடிந்த உதவி ஊக்கத்தொகையை நான் உங்களுக்கு தரேன். இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 12,000 ஏக்கர் சொத்து பட்டியல் சமுதாயம், குறிப்பாக பறைய சமுதாயத்துக்கு போக வேண்டியிருக்கு. இதை பற்றி எங்கேயாவது பேசியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு விடயமும், இவங்க கட்சி ஆரம்பிச்சிருந்து, அதாவது பெரியார் மறந்த பிறகு திமுக ஆட்சிக்காக பேசுபவர்கள் என்றைக்காவது ஒரு ஒரு 30 வருஷத்துல பஞ்சம் நிலத்தை பற்றி இல்லை பஞ்சம் நிலம் யாருன்னு பற்றி யாரும் பேசியிருப்பாங்களா? அது எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க நோக்கம் தலித் சமுதாயம் முன்னேறணுங்கெல்லாம் கிடையாது. இவங்க எஜமான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும். அப்போ மட்டும் சாதி ஒழிப்பை பற்றி பேசுவாங்க, சாதி ஒடுக்குமுறை பற்றி பேசுவாங்க, தவிர அதிகாரத்தை வரணும்னு பேசுவாங்க. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அதிகாரத்தை தருவனா தரமாட்டாங்க, இவங்களும் கேட்க மாட்டாங்க. மீண்டும் அந்த திமுக ஆட்சிக்கு ஏதாவது கிட்ட பேர் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஜாதியை பற்றி பேசுவாங்க, அடக்குமுறை பற்றி பேசுவாங்க, ஒடுக்குமுறை பற்றி பேசுவாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே பட்டியல் சேர்ந்ததுக்காக இத்தனை, அதாவது எம்எல்ஏ வாங்கி தர தேவையில்ல, எம்பி வாங்கி தர தேவையில்ல, அட்லீஸ்ட் ஒரு நிலம் 12,000 ஏக்கர் யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க. சென்னை தூக்கி வெளியே போய் சென்னைக்கு சென்ட்ரல் இருந்து சென்னை வெளியே தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி டைம்ல கூட அந்த பஞ்சம் நிலத்தை இந்த மக்களுக்காக வாங்கி தரல, அதை பற்றி பேசலை அவங்க. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இவர்கள் பொய்யானவர்கள் என்று.